சார் இது சம்பிச்சிடுச்சு போயிடுச்சு நீங்கல்ல, ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நடிகர் வரும்போது ஒரு கூட்டம் வரதான் செய்யும். ஒரு சிரஞ்சீவி வரும்போது பெரிய கூட்டம் வந்தது. ஒரு சிவாஜி சார் அப்ப வந்து ஒரு கட்சி தொடங்கி பெரிய கூட்டம் வந்தது. ஆனால் எல்லாம் டெபாசிட் தான் இழந்தாங்க. நடிகரை பார்ப்பதற்கு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க முதல் அவர் ஒருக்க பார்க்க முடியாதா என்று ஏங்குவார்கள். ஏன்னா சினிமாவில் ஹீரோயிசம் பண்றாங்க இல்லையா, 100 பேரை அடிக்கிறாரு, தங்கச்சியெல்லாம் காப்பாத்துறாரு, அண்ணனை காப்பாத்துறாரு, ஏழைகளை காப்பாத்துறாரு, ஆட்டோ டிரைவர்கள்லாம் தோழனா நினைக்கிறாரு, அன்பு செலுத்துறாருன்னு நினைச்சு அந்த பாசத்துல அது உண்மை என்று நினைச்சு அந்த படத்துல பார்த்த ஹீரோ நிழல்ங்கிறது தெரியாம ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் வந்து ஓட்டாக கண்டிப்பாக மாறாது. கூட்டம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, வரத்தான் செய்யும். ஒவ்வொரு ஊர்ல வரும்போது வரத்தானே செய்யும். இப்போ தஞ்சாவூர்ல வரும்போது தஞ்சாவூர்ல உள்ளவங்க பார்த்திருப்பாங்க, கன்னியாகுமரியில வரும்போது கன்னியாகுமரியில உள்ள ரசிகர்கள் பொதுமக்களும் பார்க்க வருவாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக காரங்க பார்ப்பாங்க, அண்ணா திமுக காரங்க பார்க்க வருவாங்க. எல்லாரும் வீட்லயுமே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க வரதான் செய்வாங்க. ஜனநாயகன் படம் எனக்கு பேர் அதிர்ச்சி தான். ஏன்னா நானும் ஒரு 100 படங்களுக்கு மேல வெளியிட்டவை, இந்த மாதிரிலாம் வெளியாக கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படத்தை எடுத்தது யாரு? விஜய். இந்த படத்தை வந்து எடிட் பண்ணது யாரு? விஜய். விஜயுடைய ஆட்கள். விஜய்னா விஜயுடைய எடிட்டர். கேமரா பண்ணது யாரு? விஜயுடைய ஆட்கள். ஃபைட் மாஸ்டர் யாரு? எல்லாம் விஜயுடைய ஆட்கள் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? விஜய் கையில இல்ல ப்ரொடியூசர் கையில இல்ல. இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் எடிட் பண்ணி எடிட்டர் வச்சிருப்பாங்க. இந்த காப்பி விஷயம் தெரியாம எல்லாரும் அங்கெங்கெல்லாம சொல்றாங்க, எடிட்டர் வச்சிருப்பாங்க. நீங்க யார் மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸோ கிரைமோ நீங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த ப்ரொடியூசர் மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல அந்த எடிட்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல அந்த படத்துல யாரை பார்த்தா அந்த பட குழு மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த காப்பி எப்படி வெளியே போக சொல்லுங்க? நம்ம லாஜிக்கா திங்கிங் பண்ணணும் சார். புத்தி இது கட்டு அவன் பண்ணிருப்பானா, இவன் பண்ணிருப்பானா, இவன் பண்ணி எவனும் பண்ண மாட்டான். இந்தியாவில் யாருக்கும் பண்ணாதான் இவங்களுக்கு மட்டும் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களே திட்டமிட்டு இந்த படத்தை வெளியிட்ட மாதிரி வெளியிட்டால் அது மூலமா ஒரு பையோ பாவம் அவர் படத்தையே திருடிட்டாங்கன்னு ஒரு அனுதாபாலையை உருவாக்கலாம் என்ற கண்ணோட்டத்தோடு எனக்கு தெரிஞ்சு அவங்களே தான் பண்ணிருப்பாங்க. இதை வந்து சிபிஐ மாதிரி இல்ல, சைபர் கிரைம் எல்லாம் சேர்ந்து அவங்க மேலே விசாரணை நடத்தும். ஏன் இவ்வளவு நாள் இருந்தது, ஏன் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு? அந்த படம் அவங்க கையில தானே சார் இருக்கு, பொருள் அவங்க கையில தானே இருக்கு. அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்கலாம், அவங்க கிட்ட விசாரணை பண்ணணும்ல. அப்படி சொல்லலாம் சார், ஏன் அப்படி யோசிக்க கூடாது? அவங்கதான் இந்த ஆணவ ஒரிஜின மாதிரி தப்பானவங்க. அவங்க பாருங்க, அந்த கூட இருக்க பொருளாளர் பாருங்க, மனைவியை துரத்தி விட்டுட்டு அந்த குழந்தைய வந்து பிடிங்கி வச்சுட்டு அந்த மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதெல்லாம் கட்டுக்கட்டிய யாரோ அந்த கட்சிக்காரங்களும் சொல்ல சார், அவங்கவுங்க தப்பு பண்றாங்கன்னு அவங்க ஒய்ஃப் மாதிரியே இது பண்றாங்க. இப்ப விஜய் மனைவி தானே விவாகரத்துக்கு வந்திருக்காங்க, வேற வேறமா பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம பேசதான் செய்வோம். நீ ஒழுக்கமா இரு, என் தமிழ் மக்களுக்கு கலாச்சாரத்தை சரியா கற்றுக் கொடு. வெங்கட்ராமணி ஒருத்தன் ஒரு சாதாரண ஆபீஸ் பாயா வந்தான், அவன் பொருளாளராகவே டைனோஸ் மாதிரி வளர்ந்து நிற்கிறான். மனைவியை தள்ளி விட்டுட்டு வேற பெண்கள் கூட தொடர்புல இருக்கான். அவன் வந்து பொருளாளர் ஆகி நாங்க இருக்கும்போது தான் வேலை போட்டு கொடுக்குறோம். இன்னைக்கு பொருளாளர் ஆகி மயிலாப்பூர்ல நிற்கிறான். இன்னைக்கு மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் பிள்ளைய பிடிக்கிட்டு போயிட்டான், என்ன விட்டுட்டு போயிட்டான் நடு ரோட்ல. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும் நினைக்கிறீங்க? இந்த நாடு முன்னேறணும் நினைக்கிறீங்க? இந்த சினிமா மாயையில் இளைஞர்கள் தயவு செய்து போடுற ஓட்டுகள், இந்த மாணவ சமுதாய இளைஞர்கள் உங்களுக்காக தான் சொல்றேன். ஏன்னா ஒரு எலெக்ஷனுக்கே அவருக்கு ஓட்டு கேட்க வர முடியல, உடம்பு சரியில்லைங்கிறாங்க. இதே ஒரு காரணம், நிர்வாகம் சரியில்லை. ரசிகர் கூட்டம் தான். இப்போ கரகாட்டம் நடந்தா கரகாட்டத்தை பார்க்க கூட்டம் வருதா? 2 பொம்பளைகள் கரகாட்டம் ஆடுதுன்னு வைங்களா, அந்த கரகாட்டத்தை பார்க்க கூட்டம் வருதா இல்லையா? அதே மாதிரி ஒரு நடிகரை பார்த்து வராங்க. கட்சி பேரு அந்த இதெல்லாமே பயன்படுத்தி இருக்காங்க. இது தேர்தல் நடத்த இப்போ வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்காக நான் புகார் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வந்தது? அந்த படக்குழு மேல சொல்லல, அந்த படம் சம்பந்தப்பட்ட ஹீரோ, அந்த படம் சம்பந்தப்பட்ட எடிட்டர் எல்லாம் அவங்க ஆளுக்கு இல்ல சார். அவங்க ரூம்ல வச்சுல எத்தனை பாதுகாப்பு. சரி, ஒரு படத்தையே பாதுகாக்க தெரியாத நீ இந்த நாட்டு மக்கள் எப்படி பாதுகாப்பா சொல்லுங்க பாப்போம். அந்த படத்தை இறக்குன அரசியல் இல்லைங்களா? சூழ்ச்சி. இது மூலமா அரசியல் ஆதாயம் தேடலாம், யார் மேல பழிய போடலாம், யார் மேல குற்றம் சுமத்தலாம், எல்லாம் அனுதாபம் தேடலாம். தணிக்கை வாரியத்துல ஒரு காப்பி இருக்கு, தணிக்கை வாரிய தரப்புல ஏதாவது ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு. தணிக்கை வாரியம் இதுவரை அப்படி பண்ண கிடையாது, பண்ண மாட்டாங்க. நீ ஏன் உங்க சைட்ல இருந்து நீ ஏன் பாதுகாப்பா வைக்கல? அதுல வந்திருக்கு எடிட்டர் வெர்ஷன் இருக்குது. அந்த படத்தை காலையில் நானும் பார்த்தேன்.
நீங்க பாருங்க, எடிட்டர் வெர்ஷன் இருக்குது. அப்ப நீங்க தான் குற்றவாளிகள். அதாவது பணத்தரப்புல இருந்து படத்தை பார்த்தாலும் ஷேர் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி காப்பி கிடைச்சு? அதாவது ஒரு காப்பி துண்டா காட்டுவாங்க இல்லையா, யாரோ வந்து இப்படி இருக்கு சார், அதான் பார்த்தேன். இப்போ எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க, உலகம் தான் பார்த்துட்டு இருக்காங்களே. எனக்கு தகவலே வெளிநாடுகள்ல இருந்தே சொல்றாங்களே, இது வெளிநாடுகள்ல இருந்தே பார்த்தேன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. இது நான் என்ன சொல்றேன்னா சார், பாதுகாக்கிறது ஓன் குற்றம். நீ தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க மேல எல்லாம் பழிய போட்டு இப்படி ஒரு அனுதாபம் தேடுறத வைக்காதீங்க. இது ஒரு நல்ல அரசியல் அல்ல. ஓகே.